சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட 200 தொகுதிகளை அதிமுக கட்சியும் கூட்டணியும் பார்த்தீங்கன்னா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. வெளியான புதிய பரபரப்பான ஒரு சர்வே, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026க்கான தேர்தலானது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. தற்பொழுது யாருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது தமிழகத்தில் கிளம்பியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 முனை போட்டி என்பது இருந்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு புறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி, தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகளும் பார்த்தீங்கன்னா போட்டிட்டாங்க. இதில் யாருடைய வாக்குகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, யார் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. ஆனால் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய சர்வே அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுக பெரும்பான்மையான தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 விழுக்காடுகள் வாக்குகளை இந்த தேர்தலில் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 120 to 160 தொகுதிகளை அதிமுக கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி டிஎம்கே வரப்போகுது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 ஓட் பர்சன்டேஜ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மூன்றாவது இடத்தை தாவேக்கா பிடிச்சிருப்பது பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும். மூன்றாவது இடத்துக்கு தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்கா அந்த தேர்தல் முடிவில் 2வது இடத்தை கூட பிடிக்கலாம் அப்படின்ற தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அதனால் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது, தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2026 தேர்தலில் வென்று தமிழகத்தில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் உங்களுடைய ஆதரவு, நீங்கள் யாருக்கு ஓட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 4 கட்சிகளில் உங்களுக்கு எந்த கட்சியுடைய ஆட்சி அமைந்தால் நல்லாயிருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு வேணும், பெண்கள் சுதந்திரமாக வெளியே சுற்றணும், இந்த மாதிரியான கண்டிஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களுடன் விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.